பாசுரத்தை அங்கே சாதித்தார் பீஷ்மர். நிந்தார் அப்படி பார்த்தவொடனே சகல மனுஜன எல்லாருக்கும் சஞ்சயன் கண்ணுக்கு மட்டும் இல்லை சுவாமி, எல்லாரும் கண்ணுக்கும் தெரிஞ்சார். அப்போ அவர் யார்? பார்த்தசாரதி. அப்புறம் என்ன பண்ணார்? எல்லாரும் பார்த்தசாரதி. அப்புறம் என்ன பண்ணார்? எல்லாரையும் பார்த்தசாரதி. இப்போ தமிழ் படிக்கணும்னா கூட இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணால் தான் தமிழ் படிப்பா, தெரியுமோ இல்லையோ? அதனால் பார்த்தசாரதியை தமிழில் படித்தா எப்படி பண்ணா? தமிழ் படுத்துறா எல்லாரும். அதனால் அது அப்படி தான் அர்த்தம் வரும். எல்லாரும் பார்த்தசாரதி, எல்லாரையும் பார்த்தசாரதி. விஜய சகே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தருர்தரா நருளியோ. அந்த விஜய சகே அந்த வைசிஷ்டியமானது இங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த விசேஷமானது சொல்லப்படுகிறது. காயாம்பூ வண்ணன் போதருமா போலே நீ பூவை பூவண்ணா தமாலவர்ணோ ரவிகர கௌரவரம்பரம் ததானே. அற்புதமான பீதாம்பரத்தை உடுத்திக்கொண்டு அவன் நீலமேகசியாமலனாக சங்கசக்கர கதாதாரியாக பீதாம்பர சுசோபிதனாக வனமாலா விராஜிதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகு மமாஸ்து அப்படியே இருக்கட்டுமே. பிரதிபாசந்து மமந்திம பிரயாணே. இது அப்படியே கிடைக்குமா? இப்போ யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்பப்போ ஸ்ட்ரக்சரை ஒரு தடவை மாற்றிட்டு இருக்கோம். டிபி வச்சுட்டா போகாதுன்னா டீப்பாக வச்சுக்கணும்னு. வெறுமை இந்த 6ஆம் உற்சவத்தை நான் டிபியாக வச்சுட்டேன். டிபி வச்சுட்டா போகிறதுக்குன்னு அதை டீப்பாக வச்சுக்கணும். ரதிர்மமாஸ்து என் ஹிருதயத்தில் அப்படியே அது நிற்கணுமாம். விஜய சகேனர். விஜய சகேன்றதுக்கு விஜயத்வஜ தீர்த்தர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சார். அடுத்தது எப்படி இருக்கார்? கையில் பிடித்த உழவுகோலும் சேனாதூளி தூசரிதமான திருக்குறள் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷத்தோடு நிற்கும் நிலையை அருளி செய்கிறார். மாம் அகம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சப்படியில் காண்பிப்பார். இன்றைக்கும் பார்த்தசாரதி கட்டியத்தில் உண்டு. பெருமாளை சேவிக்கச்சே அப்போ அந்த அந்த கையில் சவுக்கு வச்சுருக்கான் பெருமாள். அதை தேரை ஓட்டுறான். அப்படி இப்படி லீலாசுக்கர் கிருஷ்ண கர்ணாமிருத்தம்னு ஒரு கிரந்தம் சுவாமி. அப்படியே கிருஷ்ண பக்தி சாம்ராஜ்யம் அதெல்லாம். அந்த லீலாசுக்கர் சொன்னார் கிருஷ்ண கர்ணாமிருத்தத்தில், ஐயோ தவமிருந்து பெத்தா தேவகி ஒரு பிள்ளை, அது என்னடா பண்ணுறதுன்னார், பாண்டவர் பாசறையில் குதிரை சாணி அள்ளி போட்டுருக்குன்னு. ஆமாம். விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே. அடுத்த ஸ்லோகம் பீஷ்மஸ்துதியில். கார் டிரைவருக்கெல்லாம் தனியாக ரூம் கொடுக்க மாட்டா, தெரியுமோ இல்லையோ? இவன் மட்டும் காரில் வரச்சேவன் தூங்கிட்டு வருவான். அதுக்கப்புறம் காரை இறங்கினோடனே ஒரு ஏசி ரூமில் போய் படுத்துன்னு தூங்குவான். ஏன்னா டிரைவர் கார்லேயே படுத்துக்கணும். காரை யாரும் எடுத்துன்னு போயிடக்கூடாது. டோ பண்ணி நோ பார்க்கிங்கில் விட்டானா டோ பண்ணி தூக்கிட்டு போடுவானே அந்த பயம். காரில் எவனா இடிச்சிருவானே அந்த பயம். அதனால் டிரைவர் கார்லேயே இருக்கணும். இன்னொன்று கண் முழிச்சு வண்டி ஓட்டணும். உட்காந்துட்டு இருக்கிறவனை காப்பாற்றணும். இதை தாண்டா பெருமாள் பண்ணான். இவெல்லாம் பீம, அவன் அர்ஜுனன் ஒக்கானா பாசறைக்கு போவான். அவன் உடம்பு பிடிச்சி கொடுத்துக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒவ்வொருத்த தலைப்பிடி கொடுத்துக்கு கிருஷ்ணனை யார் கண்டுண்டா? பெருமாள் இறங்கச்சேவன் கையிலாக கொடுத்து இறக்குவார், ஏத்தச்சேவன் கையிலாக கொடுத்து ஏற்றுவார். அப்போ நான் வண்டியிலேயே படுத்துக்கிறேன்டா. ஆத்த தோத்ரேனர். ஆமாம், அந்த தேரையும் அவனையும் ரக்ஷ வஸ்துவாக பெருமாள் பிடிச்சுட்டான். 18 நாள் யுத்தம் முடிஞ்சுது. எல்லா அக்கப்போரும் ஆயிடுத்த. டேய் இறங்குடான்னார் பெருமாள் அர்ஜுனனை. இறங்குடா. இல்லை நீ தான் இறங்கி டோரில் செக் போனால் போட்டோன்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவபிருத்தமே ஆயிடுத்து. இறங்கினார். குதிரையை அவிழ்த்து விட்டார். குதிரையில் அவிழ்த்து விட்டாச்சு. மேலே பார்த்தார். துவஜத்தில் இருக்கிற ஹனுமான் ஒரு கர்ஜனை கிளம்பினார். பெருமாள் கீழே வந்து 2 அடி எடுத்து வச்சார் சுவாமி. பாட்டீர் எடுத்து எங்கேயோ பாம்பு வச்சு டைம் பாம்பு செட் பண்ணாமல் என்னது அந்த தேர் வெடிச்சுது. அப்படின்னா இத்தனை நாள் அதையும் குதிரைகளையும் ரத்தியான அர்ஜுனனையும் யார் காப்பாத்தினா? இவன் தான் காப்பாத்தினான். இப்போ அந்த தேர் ஓட்டுறதுல முனைப்பு. தேர் ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அர்ஜுனன் சவ்யசாச்சின். புரியலையே சுவாமி? 2 ஃபோனில் ஒரே சமயத்தில் டெக்ஸ்ட் பண்ணுவான் மெசேஜ். இப்படி புரியுதுல? இப்போ அது எல்லாருக்கும் புரியும். 2 கையில் ஃபோன் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரே மாதிரி மெசேஜ் பண்ண முடியும். அவனால் சவ்யசாச்சன். வலது கையாலே பான பிரயோகம் பண்ணுவான், இடது கையால் பான பிரயோகம் பண்ணுவான். யுதித ரகரஜோ விதும்ர விஸ்வக் கச்சலுலித ஸ்ரம வாரியலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரைஹி விபித்யமான தொச்சி விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ணாத்மா. உருகினர். என்னப்பனே சர்வேஸ்வரா, எவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கண்டா நான்.
பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னார். பாவமே செய்தால் தான் பாவியாக முடியும், பாவியானாலும் பாவத்தை நிறுத்தலையேன்னு நான் ஸ்டாப் எக்ஸைட்மெண்ட்டுன்னு. ஆமாம் இல்லையே, கம்சவரத்துக்கு அப்புறம் பெருமாள் 4 கை. ஆமாம், இப்போ அர்ஜுனன் விஷயம் தான் அடியான் அடியான் அப்போ அந்த சவ்யசாட்சினா இருக்கான் ஒளி அர்ஜுனன், அவனுடையதான கான்சன்ட்ரேஷன் யுத்தத்தில் இருக்கும். எதிராளி இடது பக்கம் மூவ் பண்ணுறானா, வலது பக்கம் மூவ் பண்ணுறானா, முன்னாடி மூவ் பண்ணுறானா, பின்னாடி மூவ் பண்ணுறானா பார்த்துட்டு இருக்கணும். டிரைவர்கிட்ட தேரை இடது பக்கம் திருப்பு, வலது பக்கம் திருப்புனா என்ன அப்படின்னா, ஏன்னா போர்க்களத்தில் சத்தத்தில் காதில் விழாது, அதுக்குள்ளே எதிராளி அடிச்சிருவான். அதனால் அர்ஜுனன் பூட்ஸு காலால் பெருமாளுடைய வலது பக்கம் இடுப்பில் உதைச்சானா தேரை வலது பக்கம் திருப்பணும், இடது பக்கம் காலால் உதைச்சானா இடது பக்கம் திருப்பணும், நடு முதுகில் காலால் ஒரு அழுத்தினானா பிரேக் போடணும். யாரா ஒத்துப்பா இந்த காரியத்தை? அடைய அடைய அதனால் விஜயரத குடும்ப யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக் கச்சலுலித ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. பீஷ்மர் யுத்தம் பண்றார். அப்போ பீஷ்மருடைய கூர்மையான அம்புகள், பார்த்தசாரதியினுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சா பீஷ்மருடைய அம்புகள் எவ்வளவு கூர்மைன்னு தெரியுறது இல்லையா? மொக்கையான அம்பா இருந்தால் அடிச்சிருவாராம், இது கிருஷ்ணனுக்கு இல்லைன்னு வரான். ஒருத்தன் கேட்டான், என்ன சுவாமி இது பீஷ்மர் இப்படி அடிக்கிறார், நீர் வாங்கிக்கிறீர. இன்கேஸ் பீஷ்மர் எங்காவது மிஸ் பண்ணினா கூட கிருஷ்ணன் போய் நிற்பான் அந்த பானத்துக்கோசரம். ஏண்டா பெருமாள் சொன்னான், ஏண்டா எனக்காக ஒருத்தி விஷத்தையே பாலாக கொண்டு வந்து கொடுத்தா அதையே நான் சாப்பிட்டேன், இவர் மகாத்மா, இவர் அடித்தா நான் அதை வாங்கிக்க வேண்டாமா அப்படின்னா பெருமாள். யுதி தூரகரஜோ, அந்த புழு, அந்த சேனா தூளி தூசரித்தமான திருக்குழல் கச்சையம், உடம்பெல்லாம் புழுதி அலைந்த பொன்மேனி. எங்கள் யசோர பிராட்டி எப்படி புழுதி அலைந்த பொன்மேனியை ரசிச்சா, இங்கே புழுதி அலைந்த பொன்மேனி எப்படி இருக்கு? யுதி தூரகரஜோ விதும்ர விஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவார் யலங்கிருதாஸ்யே. வலது பக்கம் இடது பக்கமும் மாற்றி மாற்றி தேர ஓட்டின்னு இருக்கான். அவிழ்ந்து போன கூந்தலை மறுபடியும் முடிந்து கொள்வதற்கு கூட அவனுக்கு முடியல, அவ்வளவு பிஸியாக யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ பீஷ்மர் அடிக்கிறார், மம நிஷித ஷரைஹி மம நிஷி. உலகத்தில் யாருமே இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க மாட்டாள் இல்லையா? எனக்குத்தான் அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. மம நிஷித ஷரைஹி விபித்யமான துவச்சிவில சத்கவச்சேஸ்தோ கிருஷ்ணாத்மா. கூர்மையான என்னுடைய அம்புகளினாலே கவச்சம் பிளந்து அவனுடைய திருமேனியில் அந்த அம்புகள் தைத்து அதிலிருந்து ரத்தம் பெருகினது அல்லவா? அப்பேற்பட்ட கிருஷ்ணன் சுவாமி, அப்பேற்பட்ட ஒருத்தனை அடித்து ரணப்படுத்தி ரசிக்க முடியுமா? அப்படி பார்க்கச்சே பீஷ்மருடைய ஓரக்கண்ணால் தர்மபுத்திரனை பார்க்குறேன். எடை முட்டாள், என்னை அடித்து வீழ்த்துட்டேன், என்கிட்ட வந்து கேட்க முடியுமான்னு யோசிச்சிருந்தியே. நான் அடித்தவன் எதிர நிற்கிறான், அவன் எதிர நான் உபன்யாசம் பண்ணுறேன், போருமா? இதெல்லாம் அவன் ஆள்கின்றான் ஆழியான் ஆளால் குறையுடையோன்னு அவன் படுத்தல பாடுறாது. நீ நானும் வானானா யுத்தம் நடக்காதா? இல்லை நீ நானும் வேணும்னா யுத்தம் நடந்துருமா? ஒரு கவி சொன்னான், அற்புதமாக வர்ணித்தான். பாரத சம்பூவில் இந்த நல்லெண்ணெய் தூதுவர்னு சிலது போயிடுச்சுன்னா சண்டையை மூட்டி விட்டு வரும். அம்பாசிடர்னு பேர் அதுக்கு. ஏன்னா கிருஷ்ணனை தவிர வேறு யாராவது போயிருந்தால் ஒருவேளை சண்டை வந்திருக்காதோ என்னமோ. இந்த மனுஷன் போய் மெனக்கட்டு சண்டையை மூட்டிட்டு வந்தானார். அதுதான் சுவாமி உத்தேசமே. வேற யாராவது போனாலும் சண்டையை கெடுத்துட போறா. மண்மிசை பெரும்பாரம் நீக்க ஒரு பாரதமா பெரும்போர் செய்துன்னு அது அந்த பண்ணியாடும் அந்த காரியத்தை இல்லையா? இல்லைன்னா பூமி தேவிக்கு தான் கொடுத்த பிரதிஜை வேஸ்டா போயிடுமே. அதுக்காக வேற யாரையுமே விடாமல் தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார் அப்படின்னு அவன் அனுப்பிச்சு வச்சான். சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே நிஜ பரபலயோ ரதம் நிவேஷ ஸ்திதவதி பரணை பரசைனிகாயு ரக்ஷணா ஹிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்து. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத யாவரேதான் நிரீக்ஷேகம் யோத்துகாமான் அஸ்திதான் கைர்மயாசக யோத்தவ்யம் அஸ்மின்றன சமுத்தியமே. அர்ஜுனன் சொன்னான், ஓட்டு தேர ஓட்டு. அது ஒரு அர்ஜுனனுடைய டைரக்ஷன். வாயபடின்னு பெருமாள் அவன் சொன்னதை கேட்டுண்டு. ததஸ்வேதேர் ஹயர் யுக்தே மகதி செந்தனே ஸ்திதவ் மாதவ பாண்டவச்சைவனு வந்துட்டார். வந்தாச்சே சுவாமி இப்படி ஓட்டு தேர, அப்படி ஓட்டு
என்ன பண்ணணும்? சேனையோர் உபயோர் மத்திய, ரெண்டு பக்கத்தில் நடுவில் தேரை ஓட்டு. யாவரே தான் நிரீக்ஷேகம் யோத்துக்காமான அவஸ்தினா, என் சைடில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கா, எனக்கு எதிர யாரெல்லாம் இருக்கா, நான் ரெண்டுத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தேரை ஓட்டினான். பார்த்தான், அங்கே எல்லாரும் இருக்கா. பர்றா, அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் துரியோதனஹா, அயம் துச்சாசனஹா. என்னாச்சுனர்? அங்கேயே எல்லாத்துக்கும் உசுறு பூர்த்துன்னார். ஹிருதவதி பரசைனிகாயு ரக்ஷணான்ட்டு கண்ணாலேயே பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு யுத்தம் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சன். வெறுமடா சும்மா நாம்கே வாஸ்தே ஒன்று வச்சுருக்கேன், நானே எல்லாத்தையும் பண்ணோன்னா கடைசியில் என்ன சொல்லுவா, உனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரத்துக்கோசரம் வச்சுருக்கேன், அதனால் சும்மா அப்படி வில்லு வச்சுட்டு அப்படி நில்லு, ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போல்லாம் ஃபோட்டோ ஷூட் தான் முக்கியம், அதனால் நீ வெறுமை வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் என்று பரசைனிகாயுரக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரத்திர்மமாஸ்து. அடுத்தது இங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம் பார்க்கணும். வியவஹித பிருத்தனா முகம் நிரீக்ஷ. நான் ஓட்டின்னு இருக்கேன் சுவாமி, வேறு வழியில் க்ஷமிக்கணும். அற்புதமான ரச விசேஷங்கள்லாம் இருக்கு. ஆனால் சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு இந்த அவகாசத்துக்குள்ளே எல்லாருக்கும் அவகாசத்தை குறைச்சிட்டு நான் மட்டும் எடுத்துக்கூடாது, அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன். அதனால் இது அற்புதமான விஷயம். இதை வியாக்கியானத்தில் ரொம்ப யோசித்து பார்க்கணும். விஜயத்வஜ தீர்த்தர் இதை கொஞ்சம் விசேஷமாக ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டார். வியவஹித பிருத்தனா முகம் நிரீக்ஷ ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமதி மஹரதாத்ம வித்யயாய சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மே அஸ்து. அர்ஜுனனை சரணாகதி பண்ணுனார். எங்கே பண்ணான்னு தெரியல, பண்ணதா தெரியல. இப்போ அங்கே அதுதான் அடியார், அது இல்லை, அது சுவாரஸ்யத்துக்கோசரம் அடியார். அதான் மாமேகம் சரணம் வரையா பெருமாள் சொல்லிட்டார். வியவஹித பிருத்தனா முகம் நிரீக்ஷ. சுவாமி இங்கே உபன்யாசம் ஆரம்பிக்கிச்சு ஒரு சுவாரஸ்யம் ஒன்று சாதித்தார். மாமகா பாண்டவாச்சைவன்னு வரச்சே திருதராஷ்டனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்தது, அர்ஜுனனுடைய மென்டாலிட்டி இருந்ததுன்னு கேட்டார். அதை பீஷ்மர் இங்கே கோட் பண்ணுறார். ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா. ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்த்தான். துரியோதனாதிகளையும் சரி இவர்களையும் சரி எல்லாருமே தன்னை சேர்ந்தவர்களை தான் பார்த்தான். அப்போ பந்துக்களை கொல்வதினாலே ஏற்பட்டதான பாபம் அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம். அதுக்கு அர்த்தம் பண்ணார், தர்மத்தில் அதர்ம புத்தி. எது தர்மம் எது அதர்மம் தெரியலன்றதில்ல. க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான யுத்தத்தை அதர்மம் நினைச்சாமா. சந்தியானம் பண்ணிட்டு நெத்திக்கிட்டு ஆஃபீஸ் போகிறது, நெத்திக்கிட்டு சந்தியானம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறது அதர்மம் நினச்சிக்கிற மொழி அது மாதிரி அது. அப்போ ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா, தன் பந்துக்களை கொல்வது என்பதினாலே ஏற்பட்டதான பாபம், அந்த பாபத்திற்கு தான் ஆஸ்பதமாயிடுறோமே என்றதான பயந்திருந்தானே. அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு உபதேசம் இருந்தது. கூமதியும் குத்சிதா மதிஹி. ரொம்ப பயந்து ஓவராக கை காலெலாம் நடுங்கி வில்லை விடுத்த விஜயனாக காண்டீவம் சம்சரே ஹஸ்தாது தொச்சைவ பரிதக்கிற வேபதுஷ்ட சரீரமே ரோமஹரிஷ ஜாயதே. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கையில் என்னால் வில்லை பிடிக்க முடியலையே, ஐ லாஸ்ட் மை வில் பவர் அப்படின்னா கையில் இருந்த வில்லை கீழே போட்டானே சுவாமி, ஒன்றும் பண்ண முடியலையே. ரத்தோ சோக சம்பிக்ன மானசா ரத்தோ பஸ்த உபாசு தொப்புன்னு விழுந்தான், தொப்பு கட்டின்னு விழுந்துட்டான், எழுந்துக்க முடியல. என்னடா பண்ணுற? பெருமாள் பார்த்தான், பரிகாசம் பண்ணின்னு அவனை பார்த்து, என்னடா அது இப்படிலாம் இருப்பாளா, உன்னை ஊரே பார்த்துட்டு இருக்குது, என்ன இது ஊர் பார்க்குற மாதிரி இந்த ஒரு காரியத்தை பண்ணுறியே, உன்னை நம்பி தான் இத்தனை பேரை வந்திருக்கான்னு சொல்லணும். அப்போ பெருமாள் அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். குமதிம் அஹரத்து ஆத்ம வித்யாயா எதிர்ச்சயோபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம் சுகினா க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தம் எதிர்ஷம். டே லோகத்தில் இவ்வளோ சுலபமாக யாருக்கும் கிடைக்காது, இது சொர்க்கத்திற்கு நாற்றங்காலாக இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது, அற்புதமாக திறந்து வைத்திருக்கிறதா, இந்த வழியை நீ உபயோகப்படுத்திக்கோன்னு அவனுக்கு உபதேசம் பண்ணார். அது இவருக்கு எப்படி தெரியும்? அதான் கேள்வி. சுவாமி பெருமாள் உபதேசம் பண்ணினது அந்த போர்க்களத்தில் பீஷ்ம துரோணாதிகள் யாருக்கும் தெரியாது, சஞ்சயனுக்குத்தான் தெரியும். வியாசப்பிரசாதாத் வக்ஷாமி, வியாசருடைய அனுகிரகத்தினால நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் என்று சொன்னான். அப்போ பீஷ்மருக்கு பெருமாள் கீதோபதேசம் பண்ணது எப்படி தெரியும்? ஒரு பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் சஞ்சயன் வந்தானா, திருதராஷ்டனுக்கு கேட்டானா, உடனே திருதராஷ்டனுக்கு உபதேசம் எடுத்தா, திருப்பி இங்கேருந்து போய் சஞ்சயனோ இல்லை திருதராஷ்டனோ இல்லை அவளை சேர்ந்தவாளோ ஏதோ ஒரு விஷயத்தில் கீத உபதேசம் ஆயிடுத்துன்னு சொல்லலாம்னார். அது கீதைன்னு யார் சொன்னா?
இவ்வளோ தூரம் உபதேசம் நடந்திருக்குன்னு யார் சொன்னார்? ரொம்ப சிம்பிள்ப்பா இது. ஞானித்து ஆத்மைவமே மதம்ன்றதுனால பெருமாள் உபதேசம் பண்ணச்சே பீஷ்மர் முதலான ஞானாதிகரை கொண்டு மூதலிப்பித்தனர் இல்லையோ. தொம்மேஹம் மே குதஸ்தத்ததபி குதயிதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத் தரிஹி சாக்ரோஷ ஏவ குவாக்ரோஷः கஸ்ய கீதாதிஷு மம விதிதः கோத்திர சாட்சி சுதீ ஸ்யாத். அவன் கீத உபதேசம் பண்ணதற்கு யார் சாட்சியினர்? சுதீ ஸ்யாத். அந்த சுதி யார்? பீஷ்மர் முதலான ஞானாதிகரை கொண்டு சுதீ ஸ்யாத். ஆத்மபூதமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு சமாதானம். இதற்கு மேலே விசாரங்கள் வேற உண்டு, அப்புறம் பார்ப்போம். குமதி மஹரதாத்ம வித்யயா சரணரதி பரமஸ்ய தஸ்யமே அஸ்து. அடுத்து இதுக்கப்புறம் தான் விசேஷமான ஒரு ஸ்லோகம். இது அத்தியாச்சரியமான ஸ்லோகம். எல்லாமே அதுதான். இதை எந்த ஸ்லோகத்தை சொல்கிறது என்ன ஸ்லோகத்தை விடுறதுன்றதாக ஒரு அர்த்தம் வரும். மகாபாரத யுத்தத்தில் ஆரம்பத்திலிருந்தே துரியோதனனுக்கு இந்த பீஷ்ம துரோணாதிகள் பேர் நம்பிக்கையே கிடையாது. துளி கூட நம்ப மாட்டான். அதனால்தான் பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும்னா. ஏப்பா நீ என் பட்சத்தில் இருக்க, ஆனால் ஆச்சாரியகத்துவம் பண்ணது மொத்தம் பாண்டுபுத்திராளுக்கு. நீங்கள்லாம் வராமல் இருந்தால் நானும் பொழிச்சிருப்பேன், நீங்களும் பொழிச்சிருப்பேன். தானும் கெடுத்து சந்திரபுஷ்கரையும் கெட்டா மாதிரி நீங்களும் வந்து தொலைஞ்சி எங்களையும் கெட்டு மதர்த்தே தக்த ஜீவிதாக. ஆரம்பத்திலேயே என்ன பண்ணான்? எண்டு காடு போட்டான். எல்லாம் உசுரை விட்டுட்டு உட்காந்துருக்குது. இது எங்களுக்கு தேவையா அப்படின்னா? ஏன்னா இந்த பீஷ்ம துரோணாதிகள் இருக்காளே, ஒரு நாள் துரியோதனனுக்கு ஒரு ஆசை. சில கேள்விகள்லாம் சில பேர்கிட்ட கேட்கக்கூடாது. சுவாமி எத்தனை மணிக்கு உபன்யாசம் முடிப்பீர் அப்படின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏன்னா அது டேஞ்சர். லேண்ட் ஆகிற மாதிரி டேக் ஆஃப் ஆனதான் பெரிய உபன்யாசகர்னு ஒத்துப்பா. அது ஒரு 2-3 தடவை லேண்டிங் ஆனோம், டேக் ஆஃப் ஆனோம். ஒரு தடவை இருந்தால் ஒரு சுவாரஸ்யம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி பீஷ்மர்கிட்ட போய் எத்தனை நாள் யுத்தம் பண்ணுவீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எவ்வளோ நாள் இந்த யுத்தம் நடக்கினார்? சக்தோகம் தனுஷைகேர நிகந்தும் சர்வ பாண்டவான். என்ன பெரிய சமாச்சாரம். 10 நிமிஷம் கூட ஆகாது. 5 பேர் இருக்காளோ இல்லையோ, மொத்த பேரும் அவங்க அடித்து ஒரே பானம், ஒரே பானத்தினால பாண்டவ சைன்யத்தை அடிச்சிருவேனா? அடடடடடா, எப்போ ஏற்பட்ட பாக்கியம். அடா சுவாமி இப்பயே சம்பாவனை பண்ணுறேன். ஆனால் அப்படின்னு ரொம்ப டேஞ்சரஸ் வேர்டு இது. என்னென்ன அவர்களுக்கு காக்குமியல் வீரனான கண்ணபெருமான் இல்லாமல் இருந்தானர். நாசமாக போச்சு. அது இருக்கிறதுனால தான் ஏன் உங்கள் காலில் வந்து விழுந்து கிடக்கிறேன் நான். அங்கே கிருஷ்ணன் இருக்கிறதுனால தான் உங்கள் காலை கட்டின்னு உட்காந்துட்டுருக்கேன். அவன் இல்லைன்னா நானே ஒரு கை பார்த்துருவனே. அது முடியலையா என்னால்? இல்லையா? அப்போ என்ன பண்ணுவேர்? பாண்டவா இங்கே பாருங்க, பாண்டவாளை தவிர மற்றவர்களை கொல்லுவேன்னு பீஷ்மர் பிரதிஜை. கௌரவர்களை தவிர்த்து மற்ற எல்லாரையும் விட்டால விடுவேன்னு பீமனுடைய பிரதிஜை. அதனால்தான் அபர்யாப்தம் தரஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் திதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம்னர். இங்கே தாத்பரிய சந்திரிகா சுவாமி தேசம் நல்லதொரு சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அழகான ஒரு அர்த்த விசேஷம் காண்பிச்சிருக்கார். அல்ல அவளால் முடியாது, வேறு வழியே இல்லை. இன்னொரு வயத்தெரிச்சல் துரியோதனனுக்கு. இந்த பீஷ்ம துரோணாதிகள்லாம் கார்த்தால் எழுந்து உட்காந்தான்னா ஹரிஹி 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 ஹரிஹின்னு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ இல்லையோ, அப்படியே கையை அப்படி தேய்ச்சிட்டு அப்படி பார்த்துட்டு பாண்டவானாம் ஜெயம் பவத்து பாண்டவானாம் ஜெயம் பவத்துன்னுவான். இவருக்கு எவ்வளோ வயத்தை பற்றி நெறியும். வாங்குறது சம்பளம் இங்கே, மங்களாசாசனம் அங்கே. என்ன அநியாயம்டா இது? அது என்ன எப்படி நம்ம பசி நம்ம இப்படி தான் தீர்த்துப்போம். இதனாலுக்கு வந்து செய்ய முடியாது. அதனால அவங்களுக்கு தூரம் உள்ளது நம்ம சொல்றது இல்லையா? அதிதிகள் வந்தால் அவளை பூஜை பண்ணிட்டு பண்ணணும், நம்ம சாப்பிடணும் ஒரு கதை சொல்ல போது அந்த ரீதி ஆகி போச்சு. அதில் பாண்டவானாம் ஜெயம் பவுத்து பாண்டவானாம் ஜெயம் பவுத்துனா ஆச்சரியமா சாய்க்கிறேன். நான் வந்து சொல்றது தப்பு தான். ஐயோ லட்சுமி சொல்லுவாங்க. ஒரே ஒரு சொல்றது நடுவில் சொல்லக்கூடாது, தப்பு தான். அதிக பிரசங்க மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் நான் சொன்னேன். இங்கே பீஷ்மஸ்தவத்தில் சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் ஆரம்பித்தேன். திரிபுவன கமலம் தமாலவர்ணம் கைவர கவரும் ஒராம்பரம் தானேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். பெருமாள் எப்படின்னா பீதாம்பரத்தை சாத்தண்டி கையில் திருவாபரணங்கள் நிறைய எல்லாம் சாத்து அழக உலாப செய்த அப்படின்னு சொல்கிறார்.
அப்பேற்பட்ட பெருமாள்னு முதல்ல பெருமாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்போ வெரிசா சொல்லிட்டே வந்தார், நீ வந்த உன்னை இப்படியெல்லாம் நான் சேவித்தேன், யுத்தகாலத்தெல்லாம் சேவித்தேன். ஆனால் இன்றைக்கி இதில் வந்து எங்கிட்ட யுத்தம் பண்ண வந்த தேரை சிரியாக ஓட்டின்னு வந்தேன். உடம்பு மொத்தம் குதிரையில் இந்த மண்ணெல்லாம் வந்து உடம்பு மொத்தம் மண்ணாக போடுது. அது போனால் போகிறது. நான் ஒன்று அடிக்கணும்னு பானத்தை போட்டு அடித்தேன். உடம்பு மொத்தம் ஒரே புண்ணு, உடம்பு மொத்தம் மண். அதை பார்த்தா நீ அலங்காரம் பண்ணி சேவித்த கடலில் இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது, இது செய்கிறது ரொம்ப வாக்கியம் அப்படின்னு இப்படி திருப்பினேன் சொல்கிறேன். அதை காலிலும் சொல்கிறேன் சொல்லுது, இது விரகம் விதும்ப விஷ்ணு கவச்சம் சிரமவாறு அலங்கதாது. கவச்சம் கேண்டு போச்சு, உடம்பு மொத்தம் காயம், குதிரையில் ஓடி வந்து மண் வேறு உடம்பெல்லாம் மண். பார்த்தார் இவருக்கு அத்தை காட்டில் இது அலங்காரம் அதிகமாக தோணி போச்சு. பெருமாளை சேவிக்கிறது ஏகாந்தத்தில் பெருமாளை இருந்தால் சேவிச்சா இருந்தால் இருக்கலாம். இந்த மாதிரி அனுபவம் கிடைக்குமா எங்களுக்காக? நீ இவ்வளோ பாடுபடுறிய, பக்தாளுக்காக நீ இவ்வளோ பாடுபடுறியே, இந்த மாதிரி எனக்கு சேவதாச்சேன்னு அடுத்த 2 ஸ்லோகத்தால் சொல்கிறேன். கதை சிரமவாரி அலங்கதாசை, அது அலங்காரம். இது கூட கஷ்டப்படுறதுக்கு போது அலங்கதாசை இதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போடுதான். அதில் என்னடா அவருக்கு சந்தோஷம்னு, நான் வரிவு போயிட்டு தான் எல்லோரும் போயிட்டே இருப்போம். நான் ஏதாவது ஒரு வேலை செய்தால் பிரதிகூலமாக செய்தால் தானே எனக்கு எதிரிகள் வந்து வேலை செய்வான். அப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒன்று உதைக்கிறேன், இந்த தேர் ஓட்டுறேன் அப்படின்னு பட்டு போனேன்னா பீஷ்மராஜா விரும்ப மாட்டேன். இவ்வளோ எங்கிட்ட யுத்தத்துக்கு வேறு அடிப்பேன். அத்தகைய அனுபவிக்கணும், தனக்கு அனுபவிக்கிறதுக்கு காரணத்துக்கு வரைச்ச அதை அனுபவிக்கணும்னு தோணி போதான். இருந்தால் கூட அத்தை பார்த்து வர்றேன், பேர்பட்ட சேவை சாய்க்கிறீ எனக்கு அப்படின்றதாகத்தானே என்ன சொல்கிறேன். அந்த வகையில் எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ சொல்லிட்டு நீ யாரோ நான் யாரோ நினைக்க வேண்டாம். நீ எனக்கு கீழ்பட்டவன், நான் உனக்கு தெரியும், உங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கடைசியில் சொல்லச்ச வந்து எந்த பெருமாளுடைய இதுவாக தான் அனுப்புகிறோம் நமக்கு வேணும்னு சொல்ல முடிகிறேன். ஐயா சொல்கிறேன் அப்படின்றதுக்காகத்தானே சுருக்கமாக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இதோ எனக்கு தெரிஞ்ச சொன்னேன். நடுவில் பேசக்கூடாது, இருந்தாலும் சுவாமி நமக்கு வேண்டியதாச்சே ஒரு அன்னிதா திருவிழா மத்தாதுன்றதுக்காக வச்சுன்னு சொன்னேன். முடிச்சிட்டேன். அந்த தொசி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ணாத்மாவில் ஒரு சுவாரஸ்யமான சூக்ஷ்மார்த்தம் இருக்குது. அந்த கவச்சத்தை பிளந்தார் எதுக்காக அப்படின்னு கேட்டால் திருமார்பு லக்ஷ்மியை சேவிக்கிறதுக்கோசரம். அது ஒரு முக்கியமான அர்த்தம். அது விவரணம் பண்ணச்சே ரொம்ப விஸ்தாரமாக பண்ணணுன்றதுனால அடியன் அதை டச் பண்ணலை. கிருஷ்ண ஆத்மா அப்படின்றதான சப்தத்திற்கு இன்னும் உள்ளுக்குள்ள அர்த்தங்கள் பண்ணும் பொழுது சொல்கிறா,